அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் காலை நேரம் மாலை நேரம் 2 செய்திகள் இருக்குது. இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேர செய்தியில் தான் டினார் ரேட் மற்றும் கோல்டு ரேட் சம்மந்தமான தகவல்கள் வரும். மறக்காமல் காலை நேர செய்திகளையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் நான் பென்சீனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அது சம்மந்தமாக தான் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். ஓட்டுநர்களே, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி. நான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறது 9 மணி. ஆனால் வெப்பநிலை பாருங்கள், 40 செல்சியஸ் வெப்பம். காலையில் 9 மணிக்கு, காலையில் 9 மணி இன்றைய டேட் தான் 9 மணி பாருங்கள், 5ஆம் மாதம் 28ஆம் தேதி. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு 40 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை இருக்குது. குவைத்துடைய வெப்பம் 9 மணி காலையில் 5ஆம் மாதம் 28ஆம் தேதி டியூஸ்டே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. வாகனத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இதால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க ஓட்டுநர்கள். வந்த வரத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் செய்ய போகிறது என்ன? உடனே ஏசியை போட போகிறீங்க. இந்த சூடு அடிக்கிற சூட்டுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணின உடனே ஏசியை போட்டுருவீங்க. ஏசியை போட்டதுமே ஃபுல்லாக கூட்டி வச்சுருவீங்க ஏசியை மேக்ஸிமமில், அந்த காற்று கூலாகிறதுக்காக. ஆனால் நிறைய பேர் செய்கிற தவறு என்ன? அந்த கூல் காற்று வரும் வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டுக்கே வர காற்று சுவாசிக்கிறது. அந்த இதில் வரக்கூடிய டாக்ஸின் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டுநர்களே, வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஏசியை ஆன் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் அந்த காற்று வெளியில் போகிறதுக்கு ஜன்னல்களை கண்ணாடிகளை திறந்து விடுங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி பென்சீனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சபா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நண்பர் சந்தித்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நபர், அவருடைய நண்பர் ஒருத்தர் கூட இருந்த ரூம்மேட் மூச்சடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது, இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே தான் மூச்சடைப்பு வந்திருக்குது. அதுக்கான காரணம் அதாக இருக்கலாம். அதால் தயவு செய்து வண்டி எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது தயவு செய்து ஜன்னல்களை திறந்து விடுங்க. அதே போல் பென்சீனா சபா ஹாஸ்பிட்டல் பக்கம் போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இந்த பென்சீனா ஹாஸ்பிட்டல் இந்த பார்க்கில் போய் உட்காந்து பாருங்கள். அந்த தரையில் புல்லில் அப்படி ஒரு சுகம் இருந்துச்சு. இந்த குருவி கிளியுடைய சத்தத்தில், அதே மாதிரி இந்த பச்சை பசியில் இருக்கிற புல்லில் அந்த இயற்கையான காற்று 39 செல்சியஸ் வெப்பநிலை காணப்பட்டுச்சு போகும்போது. அதுக்கப்புறம் 40 ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெயிலில் இருக்கிற வெப்பம் என்பது கடுகளவில் கூட இல்லை. அப்படி ஒரு குளிர்ந்த தன்மையிலே இருந்துச்சு. இந்த மரத்தடிகளில் இருக்கிறது மனசுக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு இந்த இடம். சபா ஹாஸ்பிட்டல் பக்கம் போனீங்கன்னா நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஓட்டுநர்கள் மறந்துடாதீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணின உடனே வெப்பமாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஸ்டார்ட் பண்ணின உடனே ஏசியை திறந்ததுமே கண்ணாடியை திறந்து விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு. மிக முக்கியமான ஒரு தகவல், இவரை தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அல்லது இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோவில் இருக்கும் நபர் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா இருந்தால் உடனடியாக என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா மிக முக்கியமான புகார்கள் வந்திருக்குது உங்களுக்கு எதிராக. அதே போல் இவர் சம்பந்தமான வீடியோவை ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்களின் ஜெனட் மேரி தலைவி சகோதரி அவர்கள் பதிவிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தயவு செய்து இவரை தெரிஞ்சவங்க இருந்தால், இவர் மன்னாராம். இந்த சகோதரியுடைய புலம்பல், அதிகமான புலம்பல், இந்த மாதிரி டிக்டாக்கில் வர்ற உங்களை நம்பி சாமான் வாங்குறது, எந்த சாமான் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் ஏமாற்றங்கள் நடக்கும். இதை போட்டிருக்கிறோம் நம்ம. உடனடியாக இந்த சகோதரர் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இவருடைய அக்காமா நம்பர்லேருந்து, இவருடைய ஐடி நம்பர்லேருந்து எல்லாம் என்கிட்ட இருக்குது. கடை இவர் இதை வாங்குறா, இவர் ஆர்டர் பண்ணி வாங்குறாரு அந்த குவைட்டில் உள்ளவங்கக்கிட்ட. இது வாங்கி இவர் தான் போயிட்டு அந்த பிஸ்னஸை செய்கிற. இவர் சொல்கிறாரு நான் வாங்கலை, நான் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பில்லில் இருக்கிற நம்பரை, அந்த பில்லில் உள்ள நம்பரை கேட்டால் இவர் வாங்கிட்டு இவர் கொண்டு போயிட்டு கொடுப்பாரு ஆக்களுக்கு. அது மற்றது பற்றி எனக்கு யாருன்னு தெரியாதுன்ட்டு பில்காரன் சொல்கிறான். இப்போ இதை சரியான முறையில் இந்த சகோதரர் முகமட், இவரோட பேர் முஸ்லீம், இஸ்லாமியர். இவர் தொடர்பு கொள்ளலன்னு சொன்னால்
கட்டாயம் இவருடைய ஐடி கார்டு எல்லாமே போலீஸில் கொடுக்கப்படும். இந்த சகோதரிக்கு வந்து பதில் சொல்லலைன்னு சொன்னால் கட்டாயம் இந்த சகோதரர் கட்டாயம் போலீஸுக்கு இவருடைய ஐடி கார்டு கொடுக்கப்படும். கட்டாயம். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப பாவமான விஷயம். நான் என்ன வீடியோ நான் இப்போயும் நான் கால் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். கால் பண்ணுன்னா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் சொல்ற ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? சோமாய்க்கலாம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க இல்லையா? நான் கொண்டு வந்து கோல்டு வந்துட்டு 22 கேரட்டில் சரியா 2 கிராம் 21 மில்லி இருக்குது. 2 கிராம் 21 மில்லி இருக்குது. பேஸ்லெட்டா இது பேஸ்லெட் சரியா? இது வந்துட்டு வெறும் 57 டினார் குவைத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஓகே යාළුවල කොහමද හොඳ ඉන්නවද? අන්න බලන්න මේක අද ගෙනාවේ ඉතින් gold 22 22 වල බෑස්ලට් එක. හරි ලක්ෂණ. හරි ඉතින් මේක තියෙන ඉතින් ග්‍රෑම් 2යි 21ක් තියෙනවා. ග්‍රෑම් 2යි 21ක් තියෙනවා. ඒක දෙන්නේ කොයිට් එක ඔයාගොල්ලෝ හොයි හිටියොත් ෆ්‍රී ඩෙලිවරි දිනාර් 57යි. දිනාර් 57ට දෙන්නේ මේක ෆ්‍රී ඩෙලිවරි කොයිට් එක ඔයගොල්ලෝ හොයි හිටියොත්. අවශ්‍ය ඉන්න කට්ටිය මගේ නම්බර එක 55යි 41යි 85යි 90ට ඒ නම්බර වලට එක මෙසේජ් එකක් දෙන්නනම් හරි. හරි අවශ්‍ය ඉන්න කට්ටිය දාන්න. ஓகே யாரோல பாருங்க சிஸ்டர், தேவையானவங்க என்ற நம்பருக்கு வந்துட்டு எடுங்க. நல்ல அழகானது 22 கரட்ல சரியா பேஸ்லெட் சரிதானே 2 கிராம் 21 மில்லி அப்படி இருக்குது. அழகானது காப்போனுக்கு கூட இருக்குது சரியா? காப்போனுக்கு கூட இருக்குது. 22 கரட் வெறும் 57 டினார் ஃப்ரீ டெலிவரி குவைத்தில் எங்கே இருந்தாலும். ஓகே என் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 55 41 85 98. ஒரு மெசேஜ் போட்டால் போதும். ஓகே தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நாட்டிலும் புகார் அளிக்கப்படும், இங்கும் புகார் அளிக்கப்படும். சகோதரா எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. 2-3 பேருடைய பணத்தோட போயிருக்கிறீங்க. நகைக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருக்குறாங்க பணிப்பெண்கள். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. இந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. இல்லைன்னா இதுக்கு அதிகமான நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் மிக முக்கியமான தகவல், இலங்கைக்கு சென்ற பணிப்பெண் ஒருவர். இந்த வீடியோவில் நான் சிங்கள வாய்ஸை அட்டாச் பண்ணலை. ஏன்னா ஒரு சிலருக்கு சிங்களம் தெரியாதால அது இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை கமெண்ட்லேயும் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் சிங்கள வாய்ஸை கேட்கணும்னு அந்த சகோதரியோடதை போய் கேளுங்க சிங்கள வீடியோவில். உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு வேதனையான விடயம். இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க போனது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இல்லை, வேறொரு ஏர்லைன்ஸில் தான் போயிருக்கிறாங்க. போய் இலங்கையில் போய் இறங்கினதுக்கு அப்புறமா பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போய் இறங்குறாங்க. இறங்கி உள்ளே போகிறாங்க. போய் செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ராலி பாய் வந்து உடனே ட்ராலி அவங்களுடைய லக்கேஜ் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டாரு. ஏற்றி அவங்க போய் வண்டியிலையும் ட்ராலி பாய் தான் பேக்கை ஏற்றுறாரு. எல்லாம் முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பெட்டியை செக் பண்ணி பார்த்தா ஒரு பெட்டியில் பூட்டு உடஞ்சிருக்குது, இன்னொரு பெட்டி பூட்டை வச்சு அப்படியே சிப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா உள்ளே இருந்த அனைத்து பொருட்களையும் எடுத்திருக்கிறாங்க. மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள், எத்தனையோ பொருட்கள் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினது. கிட்டத்தட்ட 2-3 மாதமாக காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டு போன பொருட்கள் அத்தனை பொருளையும் திருடி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை ஸ்ரீலங்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் லக்கேஜ் வந்து வர தாமதமாகிற பிரச்சனை. லக்கேஜ் வந்து 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுதுன்ற பிரச்சனை. அதை ஓரளவு எப்படியாவது போராடி வீடியோ போட்டு சண்டை பிடிச்சி பல கம்ப்ளைண்ட்களை பண்ணி பலரும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனையை நிறைவுக்கு கொண்டு வந்தால் அடுத்ததாக இந்த திருட்டு பிரச்சனை. இது வந்து இந்த ட்ராலி பண்ணுறவங்க, லோடிங் அன்லோடிங் பண்ணுறவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்னா குவைத்திலேருந்து இங்கே லோடு ஏற்றி அனுப்பும்போது நல்லா போகிற பாக்ஸு அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறமா ஏன் இப்படி ஆகுது? அதுவும் விமான நிலையத்தில் ட்ராலி பாய்கள் வந்து வேகமாக ஏற்றி அனுப்புறதால நிறைய பேருக்கு வந்து அந்த பேக்கோடைய லக்கேஜோடைய தன்மை என்ன, எத்தனை கிலோ இருக்குது, அந்த வெயிட்டை பற்றி தெரிகிறதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விமான நிலையத்துக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறமா உங்களுடைய லக்கேஜை பெல்ட்டிலேருந்து வந்ததுமே ட்ராலி போர்ட்டர்கள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து லக்கேஜை ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நைலோன் அடிச்சிருந்தா நைலோன் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா நைலோன் ரோலை வந்து அவங்க மறுபடியும் சுற்ற முடியும் இல்லையா? ஒரு ரோல் வச்சுக்கிட்டாங்கன்னா அதை கிழிச்சிட்டு பழசை கிழிச்சிட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று சுற்றிடலாம் இல்லையா?
அதனால் தயவு செய்து செக் பண்ணி பாருங்கள். பொருட்களுடைய எடையை பாருங்கள், உங்களுடைய லக்கேஜுடைய எடையை பாருங்கள். ஒரு வேளை பொருட்கள் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா, உடைச்ச மாதிரி, பேக்கை கிழிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அந்த செகண்ட்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து அப்படியே தூக்கிட்டு பெட்டியை ட்ரொலியில் போட்டு வெளியில் கொண்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறமா அவங்க எந்த பொறுப்பும் எடுக்க மாட்டாங்க. மறக்காமல் விமான நிலையத்தை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அடுத்ததாக கெப்த் விவசாய பகுதிகளில் விளம்பர பதாதைகள் மற்றும் ஒரு சில நடைமுறைக்கு அப்பாற்பட்ட சில பொருட்கள், குப்பை கூலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே உடனடியாக அகற்றி வராங்க குவைத்துடைய விவசாய திணைக்களம். அதே போல் கெப்த் பகுதி, சுலைபியா பகுதி, இந்த மாதிரி திறந்த வெளி பகுதிகளில் யாருமே தயவு செய்து குப்பைகளை கொண்டு போய் கொட்டிடாதீங்க. நான் போன நாட்களையும் சொல்லியிருப்பேன், தயவு செய்து குப்பைகளை கொட்டி மட்டும் பிடிபடாதீங்க. 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் அபராதம். அதே போல் மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய பல பகுதிகளையும் 94 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப் பொருட்களோட. ஒரு வாரத்துக்குள்ளே மட்டுமே போதைப் பொருள் வியாபாரம், போதைப் பொருள் பாவனை, மதுபான வியாபாரம். தயவு செய்து இந்த விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லையா பிடிபட்டீங்க, கல்ஃப் நாடுகளுக்கு எந்த நாட்டுக்குமே வர முடியாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசா மனுஷனை கடிச்ச கதையா எல்லாருக்குமே புத்தி சொல்கிறது நம்மளுக்கே ஆப்பு வைக்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஹலோ, I am Salam again. I work in Saudi office. Don't forget that you won 3200 dinar. அதுக்கப்புறமா சர்ஃபான் BA vlog, அதுவும் நம்ம பேரை மொத்தமாக போட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. மறந்துடாதீங்க, இந்த ப்ரைஸு உங்களுக்கு இன்னும் சில நேரங்கள்லேயே காணாமல் போயிடும். அதால் இப்போவே லாகின் பண்ணி இந்த லிங்கில் போய் உங்களுடைய மொத்த தகவல்களையும் கொடுங்க. அதில் காமெடி என்ன தெரியுமா, ரமதான் கரீம். அட பாவிகளா, ரமதான் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது. அதை விட இன்னொரு காமெடி என்னென்னா, அல்லாஹ் ரஹமா குவைத்துடைய மன்னர், இதுவும் இப்போ 3வது மன்னர் வந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி இன்னொரு மன்னர் இருந்து இறந்து போனவர் ஷேக் சபா. இன்னும் அவருடைய அதே ஃபோட்டோவே வச்சுக்கிட்டு ரமதான் வின்னர்ஸ் தான், நோன்பு முடிஞ்சு எப்பயோ இன்னும் ரமதான் வின்னர்ஸை கொண்டாடுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேளை உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணலாம். அப்படி இல்லையா உங்களுடைய எல்லாமே, உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்களில் இந்த மாதிரி குவைட் டுடேஸ் வின்னர் அப்படின்னு வாரத்தில் மட்டும் டச் பண்ணாதீங்க. தயவு செய்து டெலிவரி ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் செய்கிற சில தவறுகள் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஆகிரும். பாருங்கள், ஒரு டெலிவரி ஓட்டுநர் செய்த தவறு என்ன பண்ணுறாருன்றதை நீங்களே பாருங்கள். ஒருத்தர் செய்கிற தவறால் எல்லாரையும் ஒரே நிலைமையிலேயே பார்ப்பாங்க சிலர். தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. காசா பகுதியில் உள்ள ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்களுக்கு எதிரான புதிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை குவைத் கண்டிருக்கிறது மற்றும் கண்டனம் செய்கிறது. முன்னோடி இல்லாத இனப்படுகொலை மற்றும் அப்பட்டமான போர்க்குற்றங்களுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் என குவைத் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் அதிபர் கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணத்திலும் இஸ்ரேலுக்கு சம்பந்தம் இருப்பதாக தற்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. குவைத்துடைய எச்சரிக்கைக்கு பிறகு இஸ்ரேல் அதிபர் நெத்யான்ஹூ, இது துரதிர்ஷ்டவசமாக நடந்த ஒரு பேரழிவு, இது பிழையாக இருந்தாலும் நாங்கள் அதை ஆராய்ந்து வருகிறோம் என்று தெரிவிக்கின்றார். கடைசியில் ட்விஸ்ட்டை பாருங்க அவருக்கு. نحن نقاتل بقوة في شمال القطاع وفي وسطها وفي جنوبها في رفح
في رفح أخلينا حوالي مليونا من السكان غير المتورطين، ورغم الجهد العالي والكبير الذي نبذله لعدم المساس بأولئك غير المتورطين، للأسف حصل خطأ كارثي أمس. نحن نقوم بالتحقيق فيه وسنستخلص العبر، لأن هذه سياستنا. الضغط الموجه நூற்றுக்கணக்கான உயிர்களை கொண்டு அழிச்சிட்டு அதுக்கப்புறமா தெரியாமல் நடந்துச்சுன்னு சமாளிக்கிறாங்க. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், இன்ஷா அல்லாஹ், இல்லாமல் இறைவன் போதுமானவன். அதே போல் நேற்றைய தினம் 27ஆம் தேதி டிராஃபிக் அவேர்னஸ் வீக் ஃபார் டெலிவரி டிரைவர்ஸ். தயவு செய்து டெலிவரி ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் தொடர்ந்து அதிகமான விபத்துக்கள் பதிவாகுது டெலிவரி ஓட்டுநர்களுடையது. அதே போல் ஒவ்வொரு வீதிகள்லையும் அதிவேக சாலைகள்லையும் போகும்போது ஒவ்வொரு வீதி ஓரங்கள்லையுமே அதிகமான டெலிவரி பைக்குகளை தான் காண கிடைக்குது. ஒவ்வொரு ஓரமாக அனாதையாக பைக்குகள் மட்டும் நிற்குது. ஓட்டுநர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் எங்கே? அல்லாஹு ஆலம். தயவு செய்து வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோன்னு போட்டு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாகனங்களுக்குள்ளால வாகனம் இடைவெளிகளுக்குள்ளால் பூந்து போகிறது, புகுந்து போய் முன்னாடி நிற்கிறது, லைனை விட்டு பிரேக் பண்ணி போகிறது, இந்த மாதிரி விடயங்களை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய விபத்துக்கள், நிறைய மரணங்கள் பதிவாகிக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த டெலிவரி பைக் ஓட்டுநர்கள். அதே மாதிரி அதிவேக சாலைகளில் போகிறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாருக்குமே டிராஃபிக் அவேர்னஸ் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சில விபத்துக்கள் நடந்தது, உயிர் ஆபத்துக்கள் ஆகினது, உயிர்கள் பலியாகினது, இதை பற்றி தொடர்ந்துமே அவங்க அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே போல் டெலிவரி ஓட்டுநர்கள் தயவு செய்து வேகத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க, பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு, ஏதாவது ஒரு கொண்டாட்டத்துக்காக கேக், ரெடிமேட் கேக்குகள் கடையில் வாங்குவீங்க. தயவு செய்து சுத்தமான கேக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன்னா அவங்க கேக்குக்கு மேலால் லேயர்ஸ் கோடிங் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை நாள் பழைய கேக் அப்படின்றது இப்படி இருக்கும்போது தான் தெரியும். هذا اليوم جبناه لعيب الشوم عليهم معفن كل سنة بالولاد الله لا يوفقهم مدن باكر طوني عم شوف اخضر معفن من قلبه يا زلمه منيح ما اكلوا الولاد يا طوني ليه يا வெளியில் அழகாக இருக்குது, உள்ளே பூஞ்சி பிடிச்சி போயிருக்கு. நான் கேட்க சொன்னேன். அதே போல் இவங்களுடைய அக்கௌண்ட்லேயே இவங்களே தான் ட்விட்டரில் ஒரு வீடியோன்னு போட்டுக்கிறாங்க. ஐயோ அப்படின்னா ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ன மாதிரி. அழகாக தெளிவாக பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப்போட வெளியிறன்னு இருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறமா லைவில் இவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஐயோ ஐயோ. எத்தனை பேருக்கு கவனிச்சிங்கன்னு தெரியல. என்ன நடந்துச்சு தெரியுமா? மேடம் லைவ் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெளியிறன்னு அப்படியே மேக்கப் போட்டு இருக்கிறாங்க. கடைசியில் சடனாக அவங்க போட்ட ஃபில்டர் ரிமூவ் ஆகிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஒரிஜினல் ஃபேஸ் வந்ததோடு அப்படியோ கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டாங்க. இதுதான் மேடத்தோடைய ரியல் ஃபேஸ். இது அவங்களே அவங்க ப்ரொஃபைலில் போட்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை. கடைசியில் நம்மளுக்கு இப்படி பல்ப் ஆகிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு நம்பாதீங்க, கடைசியில் ஏமாந்து போயிடுவீங்க. அதே போல் ஓட்டுநர்களுடைய விதிமீறல்களுக்கு அபராதங்களை அதிகரிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அது உண்மையிலேயே அதிகரிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சில சகோதரர்கள் கமெண்டில் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மைக்குமே காரணம் இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்கள். எத்தனை வண்டி, 1 இல்லை 2 இல்லை 3 டிராஃபிக் வண்டி, 3 போலீஸ் வண்டி. ஆனால் இந்த நபர் ராங் சைடில் போகிறாரு. பாருங்க, 1 இல்லை 2 இல்லை 3 டிராஃபிக் பெட்ரோல் பிளாக் பண்ணியும் அதுக்குமே அல்வா கொடுத்துட்டு அபேஸ் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான இளைஞர்கள் இருக்கும்போது இந்த நாட்டில்
இன்னும் வாகன விபத்துகள் அதிகரிக்கத்தான் செய்யும், விதிமீறல்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். இந்த மாதிரியான நபர்களுக்காகவே தனியாக வேறொரு சட்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி இவங்களுடைய வாகனங்களை நிச்சயமா கட்டாரில் செய்கிற மாதிரி அடித்து நொறுக்கி பவுடர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க. இல்லை தொடர்ந்து முக்காலஃபா காணோன் அப்படின்னே போட்டுக்கிட்டு இருந்தால் அது கடைசி வரைக்கும் செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி பாருங்கள், சில அதிவேக சாலைகளில் சிலர் செய்கிற சேட்டைகள், வாகனத்தை அடிச்சுட்டு இந்த வாகனத்தை அடிச்சுட்டு ஒரு சில வாகனத்துகளை அடிச்சுட்டு நிற்காமல் எஸ்கேப் ஆகி போகிறாரு. இந்த மாதிரி பலருமே பல ஓட்டுநர்களுமே இந்த மாதிரி சேட்டைகளை செய்கிறாங்க. சிலர் செய்கிற தவறால் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இப்போ சாதாரணமாக ஒரு டெலிவரி ஓட்டுநர் எடுத்துக்கோங்க. டெலிவரி ஓட்டுநருக்கு வந்து நிச்சயமாக லொக்கேஷன் தேவைப்படும். அந்த நேரத்தில் அவர் சில நேரங்களில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு செகண்டுக்கு சரி அந்த லொக்கேஷனை பார்க்க வேண்டிய சூழல் வரும். அதே போல் எத்தனையோ ஓட்டுநர்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஓட்டுநர்கள் குறிப்பாக லொக்கேஷனை பார்த்து தான் வண்டி ஓட்டுறது. லொக்கேஷன் வந்து தூரமாக வச்சாலும் நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. அப்போ பக்கத்தில் வச்சாலும் நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து அந்த லொக்கேஷனை பார்க்கும்போது தான் அது சரியாகவே மைண்டுக்கு படும். இந்த ஜங்ஷனில் தான் ரைட்டு கட் பண்ணணும், லெஃப்ட் கட் பண்ணணும், முன்னாடி தவாரில் யூட்டர்ன் அடிக்கணும் அப்படின்றது நம்ம பக்கத்தில் எடுக்க பார்க்கும்போது தான் தெரியும். அந்த ஒரு செகண்ட் நீங்கள் எந்த தவறுமே பண்ணலை, இது வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஓடுறீங்க. அந்த ஒரு செகண்ட் லொக்கேஷன் எடுத்து பார்த்துட்டு வச்சதுக்கு 300 தினார் ஃபைன் வந்தால் அது நியாயமா? அதுதான் என்னுடைய கேள்வி. உண்மையிலேயே இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அபராதம் வழங்குறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தவறுகளே செய்யாத ஓட்டுநர்கள் அபராதம் வாங்குறது தான் கவலையான விடயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.